இன்னைக்கு தனாமா சமையல்ல ஈரோடு ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு சிக்கன் ரைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். சரியாடா 400 கிராம் அரிசிக்கு வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு கரண்டி தயிர், சால்ட்டு, இஞ்சி பூண்டு ஒரு கரண்டிங்கிறது சின்னது ஸ்பூனு, 1.5 ஸ்பூனு. 3/4 கிலோ சிக்கனுக்குமா ஒரே ஒரு எக்கு போடுறேன், ஒயிட் கருவு மட்டும். சிக்கன் 65 தூள் வந்து கடைத்தூள் தான் பாருங்க, 2 கரண்டி போடுறேன். சில்லி பவுடர் வந்து அந்த கலர் கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த கலருக்கோசரம் சும்மா கொஞ்சோண்டு கொடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஒரு கரண்டி, அதே மாதிரி அரிசி மாவு ஒரு கரண்டி கொடுத்துருக்கேன். லெமனுடா, ஒரு லெமனு. இது வந்து ஊற வைக்கணும். சரியா, இது வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாட்டுக்கு வந்து 400 கிராம் அரிசிக்கு வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இருக்கணுங்கிறதுக்கோசரம் எண்ணெய் லைட்டா வேக வச்சு 3/4 பாகம் வெந்ததுமே நீங்க எடுத்து இந்த மாதிரி வடித்தட்டு வச்சு, இந்த சாதம் வெந்து வடிக்கக்குள்ள உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. தட்டு வச்சு வடிச்சிங்கன்னா சாதம் குழஞ்சிடும். இந்த மாதிரி எடுத்து வடிச்சிங்கன்னா சாதம் குழையாம இருக்கும். தொடக்குள்ள 3/4 பாகம் தான் வெந்து இருக்கணும் பாருங்க. இது மலண்டு வெந்துருச்சுன்னா நீங்க எடுத்து வடிச்சு விட வேண்டிய வேலைதான். சிக்கன்லாம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாதத்தை வடிச்சு விட்டீங்கன்னா சாதம் வந்து உங்களுக்கு அந்த பதத்துல இருக்கும். ரெண்டாவது வந்து சாதம் அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதுன்னா சாப்பாடு நல்லா இருக்கும். இது 400 கிராம் அரிசிங்க. 400 கிராம் அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். சரிங்களா, சிக்கன் என்னடா கம்மியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, டைம் ஆகுதுங்கனால நான் பொரிச்சு வச்சிருக்கேன். சிக்கன் ரொம்ப மொறுன்னு பொரிச்சிடாதீங்க. 3/4 பாகத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைஸுக்கு நீங்க சாப்பிட்டக்குள்ள நல்லா இருக்கும். அதே மாதிரி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு சிக்கன் போடுங்க. அப்ப எண்ணெய் நல்லா காய வச்சு சிக்கன் போட்டீங்கன்னா சிக்கன் வந்து வெந்துடும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஒட்டாம இருக்கும். சில பேர் இந்த வடச்சட்டில போட்டுட்டு ஒட்டுது, சரியா வரல அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால எண்ணெய் நல்லா காய வச்சிடுங்க. இது பாருங்க, காய வச்சு சிக்கன் பொரிச்சிருக்கேன் பாருங்க. இது ரொம்ப இது பண்ணிடாதீங்க. இந்த இதுல நீங்க பொரிச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு சிக்கன் வந்து 3/4 கிலோ அப்படிங்கறது இஷ்டப்பட்டா நீங்க 3/4 கிலோ போடலாம், இல்லை 1/4 கிலோ போடலாம், 1/2 கிலோ போடலாம், உங்க விருப்பம் தான். முட்டை வந்து மெயினா வேணும். அதனால வந்து முட்டைக்கு தேவையான எண்ணெய் நீங்க வந்து எண்ணெய் எவ்வளவு ஊத்தணும் அது கணக்கு இல்லை. நீங்க இப்ப சிக்கன் ரைஸ் பண்ணக்குள்ள எண்ணெய் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த 6 முட்டைக்கு உண்டான எண்ணெய் கொடுத்துருக்கேன். சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான் கொடுத்துருக்கேன். இது பாருங்க, இந்த முட்டை வந்து இந்த அளவுக்கு தான் நீங்க இது பண்ணணும். சும்மா 3/4 பாகத்துல இது எடுத்துடுங்க. பாருங்க, எண்ணெய் கொடுக்குறேன். ரொம்ப எண்ணெய் இல்லை, கொஞ்சமா தான் கொடுத்துருக்கேன். எண்ணெய் பீன்ஸ் போடுறேன். பொடிசா இது ஒரு 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட்டு, 3 பச்சை மிளகாய் நீட்டா போட்டிருக்கேன். இந்த கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வெந்த பின்னாடி அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. சரிங்க, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க கூடாது, கொஞ்சம் கண்ணாடி பதத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க வெங்காயம் போட்டுட்டு வதங்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஆனா அந்த கடை டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. இங்கிருச்சு வதங்கின பின்னாடி வந்து 3 வெங்காயம், 3 வெங்காயங்கிறது ஒரு 150 கிராம் கணக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கோஸ் எல்லாம் கிடையாது. கோஸ் கடையில போடுற மாதிரி கோஸ் எல்லாம் போட மாட்டேன். வெறும் கேரட்டு, பீன்ஸு, 3 பச்சை மிளகாய், இதுதான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பெரிய வெங்காயம் எப்படா 150 கிராம் அளவு எடுக்க முடியும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஒரு 3 வெங்காயம் மீடியமான சைஸு, உங்க கைக்குள்ள அடங்குற மாதிரி. அதே மாதிரி கேரட் எடுக்கிறீங்கன்னா 2 கேரட்டு. பீன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த தோல் பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பீன்ஸ் எடுத்துடாதீங்க. அந்த பீன்ஸ் எடுத்தீங்கன்னா சாப்பிடக்குள்ள அந்த நார் வரும்.
அந்த நார் வர்றதுனால சாப்பிடக்குள்ள வாய்க்கு வந்து அது தட்டுப்படும். அந்த பீன்ஸ் போட்டீங்களாவும் உங்களுக்கு கடை டேஸ்ட் அதுல வராது. எங்க வீட்டுல சாதம் விட சிக்கன் தான் நிறைய விரும்புவாங்க. குடமிளகா வந்து 1 போட்டிருக்கேன். இது பாருங்க, குடமிளகா வந்து நீல வாக்கில் வச்சிருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1 கரண்டி, ரெட் சில்லி சாஸ் 1 கரண்டி, அதே மாதிரி சில்லி சாஸ், இது சோயா சாஸ். சோயா சாஸ் பார்த்து இது பண்ணிக்கோங்க, நிறைய கொடுத்துடாதீங்க. வினிகரு 1 கரண்டி. முட்டை பொரிச்சு வச்ச பார்த்தீங்கன்னா அந்த கலர்ல தான் இருக்கணும். 400 கிராம் அரிசி போட்டுக்க, பாஸ்மதி அரிசி. இது பாருங்க உதிரியா இருக்குங்களா. சிக்கன் பொரிச்ச பாத்தீங்களா, பொரிச்ச சிக்கன் இந்த பாக்ஸ்ல சின்ன சின்னதா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன் பாருங்க. அது வந்து அதுல போட்டிருக்கேன். பெப்பர் தூள் பாருங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி போடுங்க, காரம் வேண்டாம் அப்படின்னா சில்லி போடாதீங்க. சரிங்களா, சும்மா லைட்டா தான் சில்லி கொடுத்துருக்கேன். அது வீட்டுல இருக்க வெறும் மிளகாத்தூளை போட்டுறாதீங்க. சில்லி தூள் வந்து காரம் இல்ல, காரம் இல்லைங்கிறதுனால அந்த சில்லி தூள் காட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் லட்சணம். அது பாருங்க, லைட்டா உப்பு போட்டு கருவேப்பிலை தலை போடலாமா, கொத்தமல்லி தலை போடலாமா, புதினா தலை போடலாமான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வேணாம். இதுதான் வந்து சிக்கன் ரைஸோடைய இது. சரிங்களா, அது கோஸ் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க செய்யுங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் சவுத் இந்தியன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் 65 என்ன இது? அருமை. வீடியோகிராஃபருக்கும் எடிட்டருக்கும் பாவம் பசிக்குது, டெம்ப்ட் ஆகுது போல. தெரியல, திருப்பி இன்னொரு ட்ரிப் செஞ்சு காட்டுங்க, நான் கூட செஞ்சு காட்டுறேன். சரிங்களா, பார்சல் பண்ணி விடுவாங்க வீட்டுக்கு. அதனால என்ன இருக்கு சொல்லுங்க, பார்சல் பண்ணிடலாம். நல்ல முடிவு. இந்த தனமா சமையல்ல வந்து ஈரோடு சிக்கன் ரைஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க.